வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, பொதுவாக வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு படம் பாக்குறப்போ இந்த மாதிரியான ஒரு சீன் நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். ஒரு சிலர்லாம் ஹோல் படமும் இதே மாதிரி என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்ல யோசிப்பானுங்க. அந்த மாதிரி ப்ரோ இந்த சீன் என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுடைய கற்பனைகளை வந்துட்டு குவிச்சு வச்சிருக்கானுங்க. சோ அதுக்கெல்லாம் தான் நீங்க நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பண்ணிடலாம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்டே ஒருத்தன் லக்கி பாஸ்கர், கால் நகத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்க, அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். தலைவருக்கு வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட, அதுவும் உட்கார்ந்த இடத்துல நோகாம நோன்பு கும்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு போல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து காதலும் கடந்து போகும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான மூவி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு லவ்வுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருக்கலாம். அந்த படத்துல வந்து அப்படிதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் வந்துட்டு நம்ம லைஃப்லயே கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அடுத்த ஆளு எந்திரன். So I could study everything fast and could have become a doctor in a day. அதாவது எந்திரன்ல ஒரு வேகமா படிப்பார்ல, அந்த மாதிரி படிக்கிற டேலண்ட் வந்துட்டு இவருக்கு வேணுமாமா. இந்த ஸ்பீட்ல டப்பா அடிச்சா நீ ஒரு நாள்ல டாக்டர் ஆயிடலாம். தம்பி, அப்படியே எந்திரன் படத்துல நடக்கிற சீன் தான் வாழ்க்கையில் நடக்கும்னா கூட இந்த சீன் தான் நடக்கும். உயிரினத்திலே நீ சேர மாட்ட. மனுஷனும் மனுஷியும் தான் லவ் பண்ண முடியும். நான் வசீகனை லவ் பண்றேன். அடுத்த ஒருத்தர் உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட். ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், வேற ஆசை இருக்கவே கூடாது. அதாவது அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மென்னோட ட்ரீம் என்னவோ, அவங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்னமோ அதை அப்படியே படமா எடுத்து வச்சிருப்பாங்க. பயங்கரமான ஒரு ஆன்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஒருத்தர் மெய்யழகன். Past me was like that. After coming to city for job, changed me into Arulmoli. Want to live a peaceful, simple life in village. ஸோ நிறைய பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அதாவது சிட்டிக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த கிராமத்துல கிடைக்கக்கூடிய அந்த பாசங்கள், உறவுகள் இதெல்லாத்தையும் மிஸ் பண்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சங்கட்டமா தான் ஃபீல் ஆகும். இவர் வந்துட்டு மெய்யழகன்ல வர்ற அந்த கார்த்தி மாதிரி நான் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. உண்மையில அவன் அங்க இருக்கான், நான் இங்க இருக்கேன். குட் டெசிஷன் சொல்லலாம். வெரி குட்ரா, கை கொடு. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன். ஓமை கடவுளேல வர்ற மாதிரி லவ் ரியலைஸ் பண்ணி ஒரு ஹாப்பி எண்டிங் இருந்தா நல்லா இருக்கும். பிட்வீன் ஐ எம் ரெடி டு கேன்சல் மை வெட்டிங் ஃபார் ஹிம். அதாவது வந்துட்டு இந்த அக்காவுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல, ஆனா அது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை போல. இப்ப அந்த அக்காவுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் ஆக போகுது. ஸோ இப்ப வந்து ஓமை கடவுளேல அந்த செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நான் பாஸ்ட்டுக்கு போய் என் லவ்வை வந்து ரியலைஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. டைம் மிஷின்ல ஏறி போய் இதெல்லாம் மாத்தவும் முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஆன்சர்ஸ் தான் எனக்கு தேவை. அடுத்து ஒருத்தங்க பேட் கேர்ள். பேட் கேர்ளா? ரொம்ப பொறுக்கி பையனா, எல்லாரும் கரெக்ட் பண்ணி கட்டி விட்டு ட்ரை டு கெட் டு ஆல் ஆஃப் யுவர் பிளான்ஸ். சோ பாத்து இருந்த பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டானா. ஷிவானி இன்ட்ரஸ்டிங். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த ஒருத்தர் செம்ம மூவி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். அதாவது ஜாலியா நம்ம லவ் பண்ற பொண்ணும் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சுட்டு ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு பார்த்திருப்போம். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நோகாம நோன்பு கும்பிடுற படத்து பேராவே சொல்றானுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிச்சு மேல வர்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதெல்லாம் எவனும் சொல்லிடாதீங்க, அது அனாவசியம். கொள்ளையடிக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் விழுகிறது, இந்த மாதிரியே சொல்லுங்கடா. அடுத்து ஒருத்தர் இன்டர்நெட்னாலே கேன் சேஞ்ச் சம் திங்ஸ் இஃப் வி கெட் டைம் மிஷின். ஆமா நண்பர்களே, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஸோ டைம் மிஷின் கிடைச்சா என் வாழ்க்கையில போய் பாஸ்ட்ல அதை மாத்துவேன் இதை மாத்துவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஆசைகள் இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லிட்டு போங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அடுத்தது 96 ராம் லைஃப் வித்தவுட் ஜானு. ஆக்சுவலா இவருடைய திங்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 96 படத்துல நம்ம ராம் வந்துட்டு ஜாலியா அந்த போட்டோகிராஃபி பண்ணிட்டு சிங்கிளா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க வித்தவுட் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை அவர் வாழ்க்கையில ஜானுவே இல்லைன்னா அவங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஜானுன்னு ஒருத்தி இருந்து அவ கிடைக்காம போயிட்டான்ட்டு தான் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்காரு. சிங்கிளா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறாரு. வாழ்த்துக்கள் நண்பா, வாழ்த்துக்கள். அடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க, குட் பேட் அக்லி. God bless you mama. வாழ்ந்தா ரெட் டிராகன் மாதிரி வாழணும் சார். My man had the best networking in the world and also the high people would be making of. ஆமா நண்பர்களே, உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் டே உனக்கு ரெட் டிராகன்னா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்றதுக்கே 4 பேர் இருப்பானுங்க. சைனா, ஜப்பான் எல்லா நாடுமே ஒரிஜினல்டா.
அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அந்த பொசிஷன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள கேட்டாதான் தெரியும். இந்த ஃபேம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு ஃபேம் இல்லாம இருந்தாவே நல்லா இருக்கும், அப்பதான் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. தெரியுது, நீ மூடு. அடுத்து வாரணமாயிரம். வாரணமாயிரம் எதுக்கு சூஸ் பண்ணாருன்னு தெரியல. மேபி வந்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் ஜிம்முக்கு போயிட்டு அவர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதை பார்த்தா அதுல இம்ப்ரெஸ் ஆகி சொல்லியிருக்காரு போல. ஆனா வாரணமாயிரம்ல அவருடைய காதலி இறந்து போயிருவாங்களே, சோ அதனால வாரணமாயிரம் இஸ் நாட் அ குட் ஆன்சர் நண்பர்களே. அடுத்து ஒருத்தர் முதல்வன். ஸோ முதல்வன், அதாவது ஒரு நாள் முதல்வன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு போல. நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் பார்த்துட்டோம். ஸோ ஒரு நாள் முதல்வன் ஆனா என்ன நல்லா பண்ணுவீங்கன்னதுக்கு அதுக்கே நிறைய பேர் போட்டு செஞ்சு விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த வீடியோவையும் டைம் இருந்தா பாருங்க. அடுத்து ஒருத்தர் ராம் சரணோட மகதீரா மூவி மாதிரி பாஸ்ட் லைஃப் லவ்வை கண்டுபிடிச்சு பிரசன்ட் அந்த லவ்வோட வாழணும். அதாவது வந்துட்டு போன ஜென்மத்துல அவர் எந்த பொண்ணை லவ் பண்ணாரோ அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் இவருக்கு வரணுமா, இந்த லைஃப்ல அதே பொண்ணை கண்டுபிடிச்சு வாழணுமா. இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசியான ஆசை தான். போன ஜென்மத்துல நான் ஐயர் பையன் சீனு, நீங்க பாய் பொண்ணு பானு, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் உயிரா லவ் பண்ணோம். பட் இப்படி இருந்துச்சுன்னா லைஃபே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அடுத்து ஒருத்தர் பாருங்க, சில்லுன்னு ஒரு காதல், அந்த படத்தை சொல்லியிருக்காரு. இதுவும் அதே மாதிரிதான், ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணோட மேரேஜ் ஆகி எதுக்கு இதெல்லாம் நமக்கு, எதுக்கு கற்பனையா தான் சொல்றோம். அதுல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி படத்து பேர்லாம் சொல்லாம இந்த வாரணமாயிரம் சில்லுன்னு ஒரு காதல்ட்டு மறுபடியும் டெப்ரெஷனுக்குள்ளேயே தான் போறானுங்க. மீண்டுமா? அடுத்து ஒருத்தர் பாருங்க, துரந்தர். என்ன ப்ரோ, மை ஃபர்ஸ்ட் டே ஆஸ் பையன் பாகிஸ்தானா? துரந்தர் எல்லாம் பார்க்கணும்னு தான் ஆசை பண்ணுமே தவிர அதை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசையே படக்கூடாது. பாத்துக்க, தப்பு இல்ல, ஆனா கை வைக்க கூடாது இல்லையா? அடுத்து ஒருத்தர் பாருங்க, குட் நைட். யோ, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குரட்டை இது? யாரா நீங்க, எங்க இருந்துடா வரீங்க? யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து பாருங்க 3, எஸ்பெஷலி தி எண்டிங். I love you ஜனனி. அதாவது வந்துட்டு கழுத்தறுத்துட்டு சாவணும்னு ஆசைப்படுறாரு போல. சாவு சாவுல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவல செத்த பையல. இப்பதாங்க ஒருத்தர் உருப்படியா கமெண்ட் பண்ணியிருக்காரு, 12th ஃபெயில். இந்த படத்துல வர்ற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. இதுதான்டா உருப்படியான கமெண்ட்ங்கிறது. அடுத்தது பாருங்க, ஒருத்தர் திருச்சிற்றம்பலம். அதாவது தலைவருக்கு ஏதோ ஒரு கேர்ள் பெஸ்ட் இருக்காங்க போல, அவங்களுக்கே தெரியாம வந்துட்டு தலைவர் லவ் பண்ணிருக்காரு போல. எப்படியாச்சும் அந்த லவ் செட் ஆகணும் அப்படிங்கறத நினைச்சு திருச்சிற்றம்பலம்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம காஃபி ஷேர் பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? உண்மையாவே அவங்க லூசு தான் போல. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ வாழ்க்கையில ஒரு சிலர் வந்துட்டு நோகாம நோம்பு கும்பணும்னு நினைக்கிறானுங்க. ஒரு சிலர் வந்துட்டு தான் லவ்வை தேடி போய் ஜாலியா வாழணும்னு ஆசைப்படுறானுங்க. ஒரு சிலர் கற்பனையில சொன்னா அதுலயும் டிப்ரெஷனா தான் சூஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி பல விதமான ஆட்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு, அதாவது இந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு சீன் என் வாழ்க்கையில் நடந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு சீன் ஏதாவது ஒரு படத்துல இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.